அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தை ஒரு அற்பமாக கருதியது மாத்திரம் இல்லாமல் மனிதர்களுக்கு இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த உலகம் நிச்சயம் வீண் விளையாட்டுகளால் சூழ்ந்திருக்கும், இந்த வாழ்க்கையில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகளையும் ஆழமாக எமக்கு எடுத்துரைத்திருக்கின்றான். அதிலே முக்கியமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது நாளை மறுமையில் நாம் அவனிடம் மீண்டும் செல்லுகின்ற பொழுது யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மனதல்லாஹ பிகல்பின் சலீம். அதாவது அன்றைய நாளில் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கிற இந்த சொத்து செல்வங்கள், பணம், அதேபோல் எங்களுடைய பிள்ளைகள், இதெல்லாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரியதொரு இம்பார்ட்டண்ட் என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இது நாளை மறுமையில் பயன் தராது என்று அல்லாஹ் சொல்கிறான். ரப்பிடம் போகக்குள்ள யார் தூய உள்ளத்துடன் போகின்றார்களோ, கல்பின் சலீம் என்று சொன்னால் ரப்பு எந்த மாதிரியான ஒரு மனிதனை இந்த உலகத்தில் எதிர்பார்க்கிறானோ அந்த தூய்மையான மனிதன், இஸ்லாமிய அந்த அடிப்படை கொள்கையை பற்றி பிடித்த அந்த மனிதன், அந்த ஒரு தூய உள்ளத்துடன் யார் போகிறாங்களோ அவர்கள் தான் நிச்சயம் வெற்றி பெற்றவர்கள். ஆனால் அந்த வெற்றி கிடைப்பதற்கான வழிவகைகள் இந்த உலகத்தில் அல்லாஹ் அந்த பணத்தின் மூலமும் வைத்திருக்கின்றான், எங்களுடைய பிள்ளைகள் மூலமும் வைத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக நாம் மரணித்ததன் பின்னாலும் சுவர்க்கத்தில் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்வதற்கு ஒரு அடிப்படையான காரணமாக இஸ்லாம் சொன்னது என்னது? உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக செய்யும் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார் வலதி கலக். உங்களோட புள்ள உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செஞ்சால் நிச்சயம் சுவர்க்கத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். அதேபோல் இந்த உலகத்தில் நாம் மரணித்ததன் பின்னால் பிள்ளைகள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் தாய் தந்தையர்களுடைய கபர் ஒளிமயமாகுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். சாலிஹான பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுத்தால் அந்த சாலிஹான பிள்ளையை வளர்த்தெடுப்பது என்பதே ஒரு சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமல் என்பது எமக்கு தெரியும். அதே போல் இந்த பொருளாதாரத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது பொருளாதாரம் என்பது இஸ்லாம் அந்த தான தர்மம் என்ற ஒரு அடிப்படையான ஒரு வணக்கத்துடன் சேர்த்து ஜகாத் இது போன்ற முக்கியமாக, அதே போல் குடும்பத்துக்கு செலவழிக்கிற விடயமாக இருக்கலாம், எல்லாத்தையும் இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு அந்த அமல்களே சுவர்க்கத்தை பெற்றுத்தரும்னு சொல்லி. அப்போ எல்லாம் முன்னால் பேசின அந்த அல்குரான் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த பணமோ செல்வமோ, அதாவது செல்வமோ பிள்ளைகளோ பயன் தராத அந்த நாளில் யார் தூய உள்ளத்துடன் வாராங்களோ அவங்களுக்கு தான் அந்த நாளில் வெற்றி. அங்கே பயன் தராதுன்னு சொன்னதை உலகத்தில் பயன் தரக்கூடிய வழிவகைகளினூடாக அதை நாம் எப்படி சரியான முறையில் அமைச்சு கொள்கிறோமோ அப்பொழுது தான் அது பயன் தரும். இப்போ நீங்கள் விலையும் கொள்ளும், இது முரண் கிடையாது. உலகத்தில் பிள்ளைகள் அருளாகவும் இருப்பார்கள், சோதனையாகவும் இருப்பார்கள். நம்மளுடைய அந்த பிள்ளை வளர்ப்பு முறையில் இருக்கின்றது. பொருளாதாரமும் அப்படித்தான். பொருளாதாரத்தில் நாம் எப்படி வேண்டுமானாலும் பணம் ஈட்டலாம், செலவழிக்கலாம். ஹலாலான முறையில் ஈட்டினால் அது நமக்கு நிச்சயம் பயன் தரும். ஹராத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால், தவறான முறையில் அந்த பணத்தை நாம் சம்பாதிப்பதற்கு போனோம்னு சொன்னால் நிச்சயம் என்ன நடக்கும்? அந்த பொருளாதாரம் நமக்கு பயன் தராது. அப்போ நிச்சயம் பிள்ளைகள் அந்த வளர்ப்பிலும் பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற விடயத்திலும் ஒரு மனிதன் சலீமாகலாம், நல்லவனாக மாறலாம். அது இஸ்லாமிய முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் அமைந்தால் மாத்திரம்தான் அது பயன் தரும். இல்லாவிட்டால் உலகத்தில் நாம் பணம் சம்பாதித்தோம், எங்களுடைய குடும்பம் பெரியது, நமக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள் என்பதால் மாத்திரம் வெற்றி கிடையாது. இதற்கு இன்னொரு சிறந்த உதாரணம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அந்த மறுமை நாளுடைய நிகழ்வை பற்றி சொல்லும் பொழுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, நானா தம்பி இந்த உலகத்தில் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாலும் மறுமை நாளில் அவர்கள் மஹ்ஷரிலே சந்தித்தால் விரண்டோடுவார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து. தாய் தந்தையர்கள் விரண்டோடுவார்கள், பிள்ளைகளை கண்டால் தாய்கள் விரண்டோடுவார்கள். இது ஒரு யதார்த்தமான ஒரு நிலை. உலகத்தில் அன்பு, பாசம், கருணை என்றெல்லாம் ஒரு நிலை இருந்தாலும் கூட நாளை மறுமையினுடைய நிகழ்வுகளை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நமக்கான இந்த உறவுகள் எல்லாம் நாளை மறுமையில் பயன் தர வேண்டுமாக இருந்தால் முழு குடும்பமும் அந்த இஸ்லாமிய சூழலில் வளர வேண்டும். அது இம்பார்ட்டண்ட். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் உங்களை சேஃப்டி பண்ணுங்கள்,
கு அம்புசக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலியை சேஃப்டி பண்ணிக்கோங்க. அப்படி தான் நீங்கள் இருவருமாக உங்களுடைய குடும்பம் சகிதம் நீங்கள் சுவர்க்கம் நுழையிறதுக்காக தான் இந்த லைஃப். அப்போ சரியாக நீங்கள் இந்த வசனங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த உறவுகளாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், முறையாக இஸ்லாம் சொன்ன அந்த வழிகாட்டின் அடிப்படையில் அது அமைந்தால் மாத்திரம்தான் நாளை மறுமையில் ஒரு மனிதனுக்கு அது வெற்றியாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.